இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 20 என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்காமல் இருக்க வாய்ப்பு உள்ளதா? நாம் செய்கிற ஜெபங்களை புறக்கணிப்பதற்கு, அதாவது ஒதுக்கி விடுவதற்கு ஆண்டவருக்கு மனம் வருமா என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். 100% ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை புறக்கணிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் ஆண்டவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருப்பதற்கும் 100% வாய்ப்பு உள்ளது. நம்முடைய ஜெபத்தை தள்ளுவதற்கும் வாய்ப்புள்ளது, நம்முடைய ஜெபத்தை தள்ளாமல் இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது என்றால் நம்முடைய ஜெபத்தில் தான் ஏதோ ஒரு வித்தியாசம் உள்ளது என்ற அர்த்தம், அல்லது ஒரு கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய ஜெபத்தில் நியாயம் இருந்தால் நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளவே மாட்டார். நம்முடைய ஜெபத்தில் அநியாயம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜெபத்துக்கு ஆண்டவரிடமிருந்து பதில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைத்தாலும் நமக்கு அது அனுகூலமாக இருக்காது. அதற்கு சரியான ஒரு உதாரணம் தாவீது தான். தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவன் தான். ஆண்டவருக்கு எப்பொழுதும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்திக் கொண்டே இருந்த மனிதன் தான். ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த மனிதன் தான். அப்படிப்பட்ட தாவீதுக்குள் பிசாசு நுழைந்தான். ஆண்டவருடைய சீஷனாக இருந்த யூதாசுக்குள் பிசாசு நுழைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை எப்பொழுது வேண்டுமானாலும் தவறு செய்ய வைக்கவே பிசாசு திட்டம் போடுகிறார். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆனால் ராஜாக்கள் எல்லாம் போர் முனைக்கு சென்ற போது தாவீது ராஜாவோ அரண்மனையின் மேல் உப்பரிகையில் மாடியில் நடந்து கொண்டு பக்கத்திலே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டார். அதன் விளைவாக அந்த பெண்ணோடு பாவம் செய்யும் அளவுக்கு தாவீதின் வாழ்க்கை பாதை மாறியது. அதன் விளைவாக தாவீதுக்கு பிறந்த குழந்தை மிகவும் பலவீனமாக இருந்தது. அந்த குழந்தையை உயிர் பிழைக்க வேண்டும் என்று தாவீது ராஜா உபவாசத்தோடு கூட மிகவும் பாரத்தோடு ஜெபித்தார். ஆனால் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. பாவத்தினால் பிறந்த அந்த குழந்தை கேவலமாக இருந்தது போல தாவீதின் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளிய போது அந்த குழந்தையும் மரித்து போனது. அதன் பிறகுதான் தாவீதுக்கு அறிவு வந்தது. தன்னுடைய கை குழந்தையை சமையல் அறையிலே தவள விட்டுவிட்டு சமையலை ஒரு தாய் கவனிக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவளுடைய கையும் சரீரமும் சமையல் வேலையை கவனித்தாலும் அவள் எப்பொழுதும் பிள்ளையின் மேல் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டே கவனித்துக் கொண்டே இருப்பாள். அது போலவே நம் ஆண்டவராகிய கர்த்தரும் வானாதி வானங்களுக்கு மேலாக இருந்தாலும் தேவ தூதருடைய துதியிலே வாசம் செய்தாலும் அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறது. தாவீது பாவம் செய்த போது அதை மறந்து விட்டார். ஆனால் தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத போது தன் தவறை நன்றாக உணர்ந்து தன்னுடைய ஜெபத்தை தாவீது மாற்றிக்கொண்டார். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் ஜெபித்தார். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். தாவீதின் பாவங்களை மன்னித்தார். அதன் பிறகு தாவீது ஜெபித்த ஜெபத்தின் சத்தத்தை கருணையோடு கேட்டார், பதில் கொடுத்தார். அதன் பிறகுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறார். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, எப்பொழுது ஜெபித்தாலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்த காரியங்களை ஆண்டவரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்கவும் மாட்டார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எப்பொழுதும் தள்ளவே மாட்டார் என்று நினைத்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு ஆண்டவரை நோக்கி உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் ஒரு புண்ணியமும் இல்லை. அப்படி ஜெபிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை ஆண்டவருக்கு சொந்தமாக்குவோம், ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு நாங்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பாதத்திலே முழங்கால் படியிட்டெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களா என்பதை எப்பொழுது நாங்கள் எங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கிறோமோ,
எப்பொழுதெல்லாம் நாங்கள் எங்களுடைய பாவங்களை உம்முடைய பாதத்திலே அறிக்கையிடுகிறோமோ, பாவ மன்னிப்பை உம்மிடத்திலே கேட்கிறோமோ, அப்பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை தள்ளாமல் ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உமக்கு முன்பாக பாவம் செய்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் நாங்கள் உம்மிடத்திலே சொல்ல, உம்மிடத்தில் எதையும் நாங்கள் மறைக்காமல் உமக்கு உண்மையாய் இருக்க தேவரீர் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.